உண்மையாவா? யாரா அவன்? அடிச்சிரு. ஐயோ, என் தூக்கத்தால ஒரு ஆத்துமாவை நான் இழந்துட்டேனே. ஏசப்பா. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேர்மாறாக இருப்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் என்ற தலைப்பில் குறுநாடகங்கள், பட்டிமன்றங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். வேர்ட் விசஸ் வேர்ல்ட் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு காண தவறாதீர்கள். இதுவரை நடந்த எழுப்புதல் நிகழ்வுகள் மற்றும் அதன் விளைவுகள், எழுப்புதல் நடந்த இடங்கள், அந்நாட்களில் நடந்த விசேஷமான சம்பவங்கள், அதன் வரலாறு, முக்கியத்துவம் மற்றும் எழுப்புதல் உண்டாக காரணமாக இருந்தவர்கள், எழுப்புதலுக்கு பின் அந்த தேசத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள ரிவைவல் ஹிஸ்டரி. 1842 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பதாக எழும்பிய ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகர் இவர் என்றும், இவர்தான் அந்த நாட்களில் எழுப்புதலின் தந்தை என்று பலரால் அழைக்கப்பட்டு வந்தார். எழுப்புதல் வந்தபோது 2 கோடி பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும். உங்களுடைய சரீரத்துல இயேசு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்துல இயேசு விடுதலை தர, உங்கள் வாழ்க்கையில பிசாசின் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கும் நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. இயேசு உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்ற போகிறார். வியாதியா, பாவமா, சாபமா, பிசாசின் பிடியா, எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு இருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ள விலையில்லா விடுதலை இயேசு உனக்கு தந்திடுவார். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள மறவாதீர்கள். எழுப்புதல் வரும் என்று ஒரு கூட்டத்தாரும் வருவதில்லை என்று இன்னொரு கூட்டத்தாரும் விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் உண்மையான எழுப்புதல் வருமா? அந்த எழுப்புதல் வருவதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று சொல்லி அநேகர் குழப்பத்தோடு இருக்கிற உங்களுக்காக எழுப்புதல் பற்றிய கேள்வியின் பதில்களை அறிந்து கொள்ள எழுப்புதல் கேள்வியும் பதிலும். எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? ஜனங்களை அடிக்கிறது தான் எழுப்புதலா? என்பது ஏதோ புதுசா நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. அது வேதாகமத்துல இதற்கு முன்னாடி இதனோட இணைக்கிற மாதிரி இல்ல. நீங்க பணம் சம்பாதிப்பதற்காக தானே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகும். என்னுடைய கண்களா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், இச்சை அடக்கத்தோட இருக்கணும்னு சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணினாரு. அதனாலதான் அவருடைய ஆவி ரொம்ப பலத்தோட எடுத்தோடனே அது நடக்காம போகலாம், ஃபெயிலியரா இருக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னா கட்டாயம் வசனம் தான் அவனை பரிசுத்தமாகும். வாலிப நாட்களிலே வரக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை யாரிடம் கேட்பது? சினிமா பார்க்க கூடாது என்று வேதத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவது சரியா தவறா? அதிகமாக நான் சாப்பிடலாமா? ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது? எது சரி எது தவறு என்று பல கேள்விகளுடனும் குழப்பத்துடனும் இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்களின் சந்தேகங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள அக்காவின் ஆலோசனைகள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு காண தவறாதீர்கள்.